வாழ்க்கையில நீங்க யார நம்பி இருக்கீங்க சொல்லுங்க. உலகத்துல யாரையும் நம்பி இருக்காதீங்க. கல்யாணம் முடிஞ்ச வாழ்க்கை கூட நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு உறுதியா சொல்ல முடியாது. பெத்த பிள்ளை கடைசி வரைக்கும் நம்மளை பாத்துக்கிடுவாங்க ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த காலத்துல பெத்த பிள்ளைல கூட நம்ப முடியலங்க. ஒரு தாயி 10 பிள்ளைய கூட பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்துருவா. ஆனா அந்த 10 பிள்ளையும் சேர்ந்து இந்த ஒரு தாயை காப்பாத்தாதுங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்மளை படைச்ச கடவுள் தாங்க நம்மளை காப்பாற்றணும். எந்த மனுஷர் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருந்தா கிருபை நம்மளை சூழ்ந்து கொடுப்பாங்க. ஒரு மாமரத்துல நிறைய மாங்காய் காய்ச்சின்னு வைங்களேன். அந்த மாமரத்து ஓனர் என்னங்க செய்வா? அந்த மாமரத்தை சுற்றி நல்ல வேலி அடைச்சு நல்ல பாதுகாப்பால. உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல மட்டும் இருந்தா போதுங்க. அவரு உங்களை வேலி அடைச்சு பாதுகாப்பாருங்க. அவரே உங்களுக்கு வேலியா இருப்பாருங்க. கடவுள் மேல மட்டும் நம்பிக்கையா இருக்கிறதுதான் கடவுளுக்கு விருப்பம். உங்க நம்பிக்கை யார் மேல இருக்குன்னு கடவுள் கவனிச்சு பார்த்தாரு. ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்கள அவரு ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்க ஒரே துணை இயேசு மட்டும் தாங்க. அவரு உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு. வீணான கவலையும் பயத்தையும் முதல்ல விடுங்க. ஏசப்பா உங்களை கண்ணின் கருவிழியை பாதுகாத்த மாதிரி உங்களை பாதுகாப்பாரு.